வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். காஷ்மீர் தாக்குதலை பீகார் தேர்தல் பரப்புரைக்கு மோடி பயன்படுத்துகிறார். திருமாவளவன் விமர்சனம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிரதமர் தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்துக்கு செல்லாமல் தேர்தல் பரப்புரைக்கு சென்றதாக விமர்சித்துள்ளார். இன்று நேற்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், காஷ்மீரில் நடந்துள்ள பயங்கரவாத தாக்குதல் மிகவும் அதிர்ச்சியளிக்கக்கூடியது. அனைத்து இந்தியர்களும் ஒன்றிணைந்து தீவிரவாதத்தை தடுக்க இந்திய ஒன்றிய அரசோடு துணை நிற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேவேளையில் காஷ்மீரில் பயங்கரவாதம் ஒழிந்து விட்டது, ஜனநாயகம் தலை தூங்குகிறது, தாக்குதல் நடைபெறாது அனுமதி நிலவுகிறது, சுற்றுலா பயணிகள் காஷ்மீர் செல்லலாம் என்றெல்லாம் அமித்ஷா உறுதியளித்தார். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 370ஐ நீக்கிவிட்டு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்துவிட்டு அமைதியை நிலைநாட்டிவிட்டோம், தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழித்துவிட்டோம் என்றெல்லாம் அமித்ஷா புலங்காங்கிதம் அடைந்தார். ஆனால் அதற்கு பிறகுதான் அத்தகைய கொடூர நிகழ்வு நடந்துள்ளது. பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே, இந்திய அரசின் உளவுத்துறை பாதுகாப்புத்துறை தோல்வி அடைந்திருக்கிறது, உள்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்பியுள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த துயரத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது அரசியல் நோக்கத்தில் செயல்பட்டு கருத்தல்ல, நாட்டை பாதுகாப்பை முற்றிலும் முன்வைக்கப்படும் கருத்து. பிரதமர் மோடி சவுதி பயணத்தை முடித்துவிட்டு வேகமாக நாடு திரும்பினார். சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்ட இடத்தில் பார்வையிடுவார் என எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் பீகார் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது அதிர்ச்சியளிப்பதாக இருக்கிறது. உள்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் பிரதமரும் அங்கு சென்றிருந்தால் மக்கள் ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் இந்த தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியளிக்கக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது என்கிறார் திருமாவளவன். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.